ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 31 டேஸ் சேலஞ்சில் வந்து நேற்று 7th டே நான் வீக் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்றோட முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று நான் என்ன படிச்சுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 2 லெசன்ஸ் மட்டும் தான் நான் நேற்று கம்ப்ளீட் பண்ணேன். இதெல்லாம் ஆல்ரெடி நான் பிடிச்சிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து நான் எப்படி ரிவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தேன். ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா விவி ஆன்லைன் டிஎன்பிசி அகாடமின்னு சொல்லிட்டு இருக்க தெரியுமா சேனல். அதில் சார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லைனர் மாதிரி நமக்கு கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். கொஷின் வித் ஆன்சர் தான் இருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து கொஷின் ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க கொஷின் ரீட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் மார்க்கெட் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அந்த மாதிரி கேட்டுக்குவேன் கொஷின்ஸை. சரினா வந்து நமக்கு புக்கில் படிக்கும் புக்கில் எல்லாமே கவர் ஆகிடுச்சா, புக்கில் இருக்கிற எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் அப்படி யூஸ் பண்ணிக்குவேன். அதுவுமே எனக்கு நல்லா தெரிஞ்ச லெசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை வந்து நம்ம ஏதாவது ஃபிசிக்ஸ் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேட்டுக்குவேன். சப்போஸ் எனக்கு தெரியாத லெசன் அப்படின்னா நான் அதவே 1 or 2 டைம்ஸ் கேட்பேன். ஏன் அப்படின்னா அந்த கொஷினே வந்து ஒவ்வொரு கொஷினும் சார் வந்து 2 டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு 2 தடவை கேட்டாலே நமக்கு தெரியாட்டி கூட இல்லை நமக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக ஞாபகம் வந்துடும். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா டெலிகிராமில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ டெலிகிராமில் வந்து நம்ம இப்போ என்ன லெசன் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா பிவைக்யூ அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பிவைக்யூ சர்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா, குவிஸ். ஸோ குவிஸ் பேஸில் இருக்கும். ஸோ அந்த குவிஸ் பேஸில் போயிட்டு நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்குவேன். சேவ்டு மெசேஜை சேவ் பண்ணி வச்சுட்டு நான் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணி தனியாக போட்டுக்குவேன். ஸோ ஆனால் பட் அதில் என்ன ஒரு டிமெரிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவிஸ் வந்து சில நேரத்தில் பாதியில் நின்றோம். இப்போ நான் நேற்று 3 குவிஸ் அட்டன் பண்ணேன்ப்பா. என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, அதுக்கப்புறம் குப்தாஸ் வந்து நான் 11th குப்தா மட்டும் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு 11th குப்தா நிறையா கொஷின்ஸ் போச்சு, 100 above கொஷின் போச்சு. ஆனால் எனக்கு ஃபுல்லாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பொருளாதாரம், அதுவுமே எனக்கு வந்துச்சு. ஆனால் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் வந்து எனக்கு வந்து 20 கொஷின்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் நான் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு எனக்கு வரல. அந்த மாதிரி சில நேரத்தில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது சில நேரத்தில் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணும்போது டைம் ஆகும் வர்றதுக்கு ஜென்ரேட் ஆகி. அப்படி வந்தால் ஃபஸ்ட் கொஸ்டினில் தான் வரும். ஸோ இந்த ஒரு டிமெரிட் மட்டும் டெலிகிராமில் இருக்கப்போ, ஆனால் வந்து அது வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க கொஷின்ஸ். ஸோ நிறைய குவிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி கொஷின்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிவிஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அப்படி இது பண்ணும்போது எனக்கு வந்து குப்தாஸ் வந்து 11th வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் தெரியல, ரொம்ப தெரியாமல் கொஞ்சம் தெரியலப்பா 11th. ஏன் அப்போ அவங்க கிட்டத்தட்ட வந்து 107 கொஷின் நினைக்கிறேன், சம்திங் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ வந்து அந்த கொஷின் நான் வந்து இது பண்ணேன். ஸோ வந்து இந்தியா பொருளாதாரம் வந்து அதுக்கு நான் பண்ணேன். எனக்கு ஓகே, இது வந்து நான் பண்ணவே இல்லை, எனக்கு நின்றுச்சு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ரிவிஷன் அப்படின்னு பண்ணேன். ஸோ ஷெடியூல் 1 முடிஞ்சிருச்சு. ஷெடியூல் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6th தான் இருக்கும். 6th நம்ம லெசன் பார்த்தோம் அப்படின்னா இயல் 6 to 9, 6 தமிழ். ஸோ வந்து கிஷோபாவில் வந்து சார் கொடுக்குற ஸ்பெஷல் நோட்ஸு, அதுக்கப்புறம் காமன் டாபிக். ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய மேம்பாடு அனுபவங்கள். ஸோ அது 11th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் சிவிலைசேஷன் 6th, 9th, 11th. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம், ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. அண்ட் தென் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூனிட் 8 தமிழ்நாட்டின் கல்லையும் கட்டிடக்கல்லையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேக்ஸ் டாபிக் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் டாப் 500 பார்ட் 6 to பார்ட் 10. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா ரீசனிங். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் நான் படிக்கலப்பா, கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து யூனிட் 8 தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து நான் யூனிட் 8 படிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா யூனிட் 8 நான் படித்ததே இல்லை. அதாவது யூனிட் 8னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனம் மட்டும் தான் யூனிட் 8. ஸோ அந்த மாதிரி தான் நான் யூனிட் 8 இது வரைக்கும் நான் படிச்சுட்டு இருந்தேன் இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் இதுலேயே வந்து ஃபஸ்ட் டைம் தான் அது எனக்கு அந்த 6th இந்த லெசன்ஸ்லாம் நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் படித்தேன். அதாவது போன தடவை ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் படித்தேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போயுமே நான் இந்த சிவிலைசேஷன் படிக்கணும் அப்படின்னா அந்த 6th மட்டும் தான் படித்தேன். 9th வந்து நான் படித்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் புதுசாக இனிமேல் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட் 8 அந்த லெசன் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் 5 விதமாக நம்ம 5 டைப்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று வந்து எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது, இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்
இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ரேட். மொத்தமே இந்த அஞ்சு விதம் தான். அந்த 5 விதத்தில் தான் மாற்றி நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதும் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற இந்த 2 டைப் மட்டும் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அது ரிலேட்டடாக பிவைக்யூ நான் இன்றைக்கி பார்க்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிவைக்யூ அந்த 2 ரிலேட்டடாக எவ்வளோ பிவைக்யூ பார்க்க முடியுதோ அவ்வளோ பிவைக்யூ பார்க்க போகிறேன் மேக்ஸுக்கு. ஸோ வந்து ஜிஎஸ்ன்னு பார்த்தா அந்த யூனிட் 8 இருக்க தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் தான் நான் பார்க்க போகிறேன். 7th புக்கில் இருக்கிறது. தமிழ்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் 6th வந்து இயல் 6 அந்த ஒரு இயல் மட்டும் தான் படிக்க போகிறேன் நான். ஸோ இவ்வளோ முடிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இப்போயே நமக்கு நியர்லி 3 இருக்கும். முடிச்ச அளவு நான் வந்து ஜிஎஸும் மேக்ஸு தமிழ் ஸோ வந்து இதில் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ நான் கவர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஷெடியூல் 2ல் ஃபஸ்ட்டு டே. ஸோ நான் எனக்கு இது பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா நான் நைட் ஸ்டடி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நேற்றே வந்து நான் வந்து நைட் ஸ்டடி தான் பண்ணேன். ஏன்னா நேற்று வந்து அந்த 2 lessons எனக்கு படிக்க முடியல. நான் மார்னிங் வீடியோ போட்டது அதான் அப்படின்னு சொல்லி நான் படிக்கல நேற்று. ஸோ அதனால் வந்து நைட்டு வந்து நான் 9:30 to 12 ஸோ இதுதான் நைட்டு நான் வந்து படித்தது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் படிப்பேன்ற நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷெடியூல் 2க்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெலிகிராமில் கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிவைக்யூஸ், அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ், அப்புறம் தமிழ் மெட்டீரியல்ஸு, மேக்ஸுக்கு எங்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸும் அதெல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மேக்ஸுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக புக் பிடிஎஃப், அதுக்கப்புறம் பிவைக்யூ ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்ஸுக்கும் தமிழுக்கும் பிடிஎஃப் மட்டும் தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மேக்ஸிமம் நான் இன்றைக்கி சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.